ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிடிஸ் கேம் ஸ்டேஷன் தமிழ். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஜிடிஏ விஜயோட பார்ட் 6 நான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, என்னடா உடனே டாக்ஸியில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த மிஷினை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட ஃபெயில் ஆகும் இருக்குது மிஷின். ஸோ அது பார்த்தீங்கன்னா முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒன்று சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டெத் ரோன்ற மிஷினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 by ஹீட் அப்படிங்கிற மிஷின் இருக்கும். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டில் போடலை. ஸோ அந்த மிஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வராது. ஸோ அது மட்டும் மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா அந்த கென் பால் கொடுத்த மிஷின், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலே மேக்ஸிமம் வந்துடும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இன்டர் மிஷின் தான் பார்க்க போகிறோம். ஜிடிஏ வச்சுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அதை கில்லிங் த டியாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தப்னையில் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம இப்போ போய் லான்ஸை பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு காப்பாற்றணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்டர்மிஷனுக்கு முன்னாடி இருக்க மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா நம்ம லான்சன்ஸ் எங்கே வச்சுருக்கோம் அங்கேயே போய் பார்த்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்சன்ஸ் அடிச்சு வச்சுருக்க குணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அதனால் அப்புறங்க உங்களுக்கு நான் ஒரு புது பேர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லேருந்து இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேயர்ஸ்ன்னு மட்டும்தான் போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கேம் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிடிஸ் கேம் ஸ்டேஷனோட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ பிளேயர்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக எனக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 மிஷினாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு மிஷின் போனனால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்பாயிலர் இருந்தால் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது திரும்ப எடுத்து போட பார்க்குறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவில் போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம வியூஸ் கவுண்ட் ஏற்றுங்க. பார்த்தீங்கன்னா குடோன் பக்கத்துலேயே வந்தாச்சு. வாங்க போயிடலாம். நான் லான்ஸோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வேகமாக போய் அவனை பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வைப்பில் இருக்க மேப்பு. அதாவது இந்த இடம் மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களே அப்படியே எல்லா தடவை ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நேராக போய் அடிச்சு தூக்கிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பிச்சு ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஷீட் பார்த்தீங்கன்னா வண்டி பற்றிக்கிட்டு இருந்துக்குச்சு. இந்த நடுவில் வர மட்டும் ஓகே இதனால் தள்ளி போய்க்கலாம். ஏன்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்பவே தேவைப்படும். டம்னு சொல்லுவாங்க. இவன் வேறு யாரும் மக்களே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிறானுங்க. நம்ம இந்த லாங் ரேஞ்சு கன் எடுத்து சுட்டுக்கலாம். வேணாம் மக்களே, அதுக்கு பார்த்தீங்கன்னா புல்லட் தேவைப்படுசோ பார்த்தீங்கன்னா டியாஸை கொடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசி இருக்குது. இந்த கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் யூசின்னு தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது நம்ம 3 பேர் சுட்டாச்சு. இங்கே இருக்க கன்ஸ் அண்ட் கேஷை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். கேட்டிங்கன்னா கடைசியாக என்ன நடக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிந்து நினைக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஏன்னா இங்கே கன் இருக்கு. ஓகே, இவனையும் சுட்டாச்சு. இல்லை அங்கே ஒருத்தன் ஓடி வரான். அவனை போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெச்பி ரொம்ப முக்கியம். ஒரு மக்களை நீங்கள் கொடுக்குற பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நன்றி. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 யூஸ் தான் போயிருக்கு. ஸோ வெரி பேட். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வியூவாக போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லான்ஸ் ஆக போகிறான். பார்த்தீங்கன்னா ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ஸோ ஏன்னா டக்குன்னு போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். ஏன்னா இருக்கானுங்க. ஓகே, இவனுக்கு 2 பேரையும் சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நேராக போய் லான்ஸை கூப்பிடலாம். என்னடா நியாயம், அடி வாங்கி கிடந்தா நீ டக்குன்னு எழுந்திச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா கேட் லான்ஸ் டு ஹாஸ்பிட்டல் வா. நான் இங்கே இருக்கேன். இந்த சிவப்பு கலர் காரில் பார்த்தீங்கன்னா ஏறி போயிடலாம். ஓடி வரான். அவனுக்குலாம் காரில் தான் அடிச்சுட்டு போ செத்து போயிட்டான் மக்கள். ஓகே, வேறு லான்ஸ் வாடா. நகை சாரில் போய் பார்ப்போமா என்ன பண்ணுறான்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா தம்பி லான்ஸே இருக்கியாப்பா? இந்த இருக்கான், வாடா வேமா. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. காரில் ஏறியாச்சு. எனக்கு தெரிஞ்சுன்னா பக்கில் மாட்டிக்கலாம் நினைக்கிறேன். வாங்க பார்த்தீங்கன்னா காரையை உள்ளே எடுத்துகிட்டு போய் என்ன அவனை ஏற்றிட்டு வந்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்கிறான். நல்ல வேலை வைக்கணும். செத்து போயிருப்பான். மிஷினும் ஃபெயில்டாக இருக்கும். என்னோடய வாடா. பார்த்தீங்கன்னா வந்துட்டான்னு நினைக்கிறேன்.
வந்து காரில் ஏற மாட்டேங்கிறேன் மக்களே. நான் வண்டி அசைச்சு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு கேட்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனியாக வாய்ஸ் கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேசிக்கிட்டே இருக்க முடியல. வாய்ஸ் கொடுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அதில் வர இன்கமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு மைக்கு தான் வாங்குவோம், ஒரு மைக்கு வாங்க முடியும். ஸோ நம்ம வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம வியூஸ் கவுண்ட் எடுத்துங்க. அப்புறம் நான் கரண்ட்டாக இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த ரோப்ளாக்ஸ் ஒரு நிமிஷம் வருங்க மக்களே. இங்கே வந்து மாட்டிக்கிச்சு, அது என்னென்னு பார்த்துக்கிறேன். ஏய் வண்டி டக்குன்னு வா. இது நான் வந்தாச்சு. டியாஸ் கைஸ் ஆஃப்டர் யூ லேண்ட்ஸ் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பேக்ரவுண்டில் கேம் போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களே ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் கேமுக்கே பார்த்தீங்கன்னா தனியாக நிறையா ஃபேட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் போடலான்னு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா நம்ம கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் லாகின் பண்ணி நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஓகே ஏன்னா அந்த கடைசியில் இருக்குது இந்த காம்பினேஷன் பக்கத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா அங்கே போயிடலாம். அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டம்முன்னு இடிச்சுக்கிட்டு தான் போவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 44 வியூஸ் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா எல்லா வியூஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 44 வியூஸ் தான் வந்திருக்கு. அப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம GTA வைஸோட பார்ட் 7 பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது டவுட்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வாய்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாள் கழிச்சு தான் வந்துடும். ஸோ அது ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ லேன்ஸை இறக்கி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா லேன்ஸை இறக்கி விட்டாச்சு. ஏன்னா ஸ்டாரிங்கில் மீட் பண்ணலாம் அப்படின்னா சொன்னிருப்பான். ஏன்னா நான் டக்குன்னு கட் பண்ணி விட்ருப்பேன். ஓகே பார்த்தீங்கன்னா மிஷின் பாஸ் ஏன்னா காசு தரல. ஓ ஆமாம் கல்யாணம் அந்த டியாஸ் கில் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தராங்க. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா நான் நேர் வழியில் போ இந்த சைடு போனால் அது உங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம GTA வைஸ் சிட்டியை முடிக்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா GTA வைஸ் சிட்டி கேம் முடிஞ்சிடும். இந்த கார் வெடிக்க போகுது. நான் பைக் மாற்றிக்கலாம். இன்னும் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா GTA San Andreas போடலாமா என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் யாருக்குலாம் GTA வைஸ் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் போய் GTA விசின்னு போட்டு பிங்க் கலர் ஹேட்டின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக கேட்ட GTA வைஸ் சிட்டி கேம் இருக்குது பார்த்தீங்களா. அதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ போடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம GTA வைஸ் சிட்டி கேம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GTA வச்சு நான் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா GTA வைஸ் சிட்டி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம GTA வைஸ் சிட்டி டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களே GTA வைஸ் சிட்டியை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வியூஸ் அது போகணும். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினாக டியாஸை கொள்கிற இடத்துல போய் மீட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நேரம் பேசி எனக்கு வாய் வலிக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. என்னடா வைக்கினா உள்ளிட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை வரமில்ல அப்படின்னா நம்ம வண்டி வெடிச்சது. அதனால தான் இப்போ நீ செத்துட்டு நின்று அதில் மக்களே ஆம்புலன்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன். அப்படின்னா லேன்ஸ் வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரோட பேக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணில் எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நம்ம டியாஸை போட்டு தள்ள தான் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்ம வியூஸ் கவுண்ட் எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் சுடுதல்கிட்ட போயிடும். ஏன்னா அந்த லேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்கு செத்துரும். இல்லையா சிலர் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே புல்லட் அடிச்சு வாங்கி செத்து போயிடுவான். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான். ஆனால் இங்கே இருந்து பத்தாது. அங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே ஊடால் சாவறான் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் சென்சரை கடுப்பேற்றுற விஷயம். ஓகே அங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே கீழே ஒருத்தன் இருக்கான். ஆனால் ஓகே நம்மளே சுட்டாச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இருப்பான். இங்கேருந்தே சுட்டுடலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறதுலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே தந்துடா சொல்லிங்கன்னா வந்துகிட்டே இருக்குது என்ன பேசுறதுன்னு தெரியாமல். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும் சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா திஸ் வே ஓகே பார்த்தீங்கன்னா டியாஸ் மஸ்ட் பி இன்சைடு. ஓகே பார்த்தீங்கன்னா அது லான்ஸாக சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே உள்ளே போகலாம். டியாஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை படியில் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டுறணும். இங்கே வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி மேலே வந்து சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கணும் சுற்றுரும். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் இந்த மிஷினில். இது பார்த்தீங்கன்னா அப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா சுட்டுட்டே போயிடலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன், அங்கே எவனும் இல்லை. சரி அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஓடிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக முடியும். விளையாண்டு கேட்டிங்கன்னா மேலே மொட்டை மாடி ஏன்னா டெரஸுன்னு தான் நினைக்கிறேன். அது இங்கிலீஷில் அங்கே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானுங்க. ஐயோ மக்கள் பக்கம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கண் எடுத்து இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 பேர் சுட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு எடுத்து சொல்லலை. இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே புல்லட்டில் செத்துடுவானுங்க. சரி பார்த்தீங்கன்னா அந்த இருக்கானுங்க. அந்த புல்லட் டம்மு டும்முன்னு முதல்ல முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டியாஸ் நடந்து வருவார். அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணை வச்சு ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஸோ இந்த கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மிஷினில் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ஃபெனாம்ஸ் 86ன்ற மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கன்று கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா புல்லட்லாம் சேமிச்சு வச்சிங்கன்னா நம்ம கடைசி மிஷினுக்கு கூட பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். நம்ம டியாஸை கொண்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம கொள்கிற அனிமேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறேன்னு கேட்டிங்கன்னா அவனை கொள்றதான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இன்டர் மிஷினு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறதுல பிஜிஎம் தான் 2 ஆக போகுது. பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு சின்ன கட்சின்னு தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ராப்பர்ட்டி அக்யூட் ஆகிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம காசு தான் தரல. பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கானுங்க. ஓகே இல்லை மக்களே பார்த்தீங்கன்னா மிஷின் $50,000 கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்க்கலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய். வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ.